மத்திய அரசு தொகுதி மறுவரை செய்யும் முயற்சியை கைவிடாவிட்டால் பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் அதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவாக குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொன்னால் மாநில உரிமைகளை படுகொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குகிற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கோம். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த வீடியோவில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 1960 தமிழகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோரும் பேசுவது ப்ரொபோர்ஷனேட்டா 50% உயர்த்தலாம். பெட்டர் ஐடியாஸ் இருந்தால் முதலமைச்சர் ஐடியா போய் கொடுக்கட்டுமே. சும்மா 5 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு வேண்டாம் சரி வேண்டாம் ஃபார்முலா சொல்லுங்க. பாப்புலேஷன் வேண்டாம் நாங்களும் சொல்றோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம் தான் நாங்களும் வலியுறுத்துறோம். இது எப்படி பண்ணலாம்? ப்ரோரேட்டா பண்ணலாமா? இல்லை எல்லாத்துக்கும் 50% உயர்த்தலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்து பேசுறீங்க இன்னைக்கு இத்தனை